ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு 3 வெஜிடபிளை யூஸ் பண்ணி சூப்பரான சட்னி வெரைட்டிஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டாக டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரைஸில் போட்டு சாப்பிடக்கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி கேபேஜ் அண்ட் பச்சை மிளகா தோரன். புளி, சின்ன வெங்காயம், பூண்டெல்லாம் வச்சு அரைச்சி சூப்பராக இருக்குங்க. ஃப்ளேவர்ஃபுல்லாக சுட்ட சுட சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய முட்டைக்கோஸில் பாதி அளவு நான் திருவி எடுத்திருக்கேன். நீங்கள் கையில் நறுக்குனிங்கன்னா நல்ல பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்படியே இட்லி பாத்திரத்தில் இந்த கொழுக்கட்டையெல்லாம் வைப்போம்ல, அந்த தட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்து ஆற வச்சுக்கோங்க. இதுக்கு முக்கியமாக வாசனை கொடுக்குறதே இந்த பச்சை மிளகா தான். இது ஒரு வெரைட்டி ஆஃப் பச்சை மிளகா, நல்ல பெருசாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும். இந்த கிடைச்சா அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த சின்ன மிளகாவே எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் காரம் கூட இருக்கும், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுப்பு ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஸ்லோ ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டு கசந்துரும், அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன ஆம்லா அளவுக்கு, நெல்லிக்காய் அளவுக்கு புளி, ஒரு 10 பல்லு பூண்டுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 8லேருந்து 10 சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நிறையா வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இந்த வெங்காயம், பூண்டு, புளியெல்லாம் நல்லா வறுபடணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பச்சை மிளகாவை நல்லா கீறிட்டு சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்க்க வேண்டாம், சில நேரம் பச்சை மிளகா வெடிச்சு கொடுக்கும், அதனால நல்லா ஸ்லிட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகா முக்கியமாக நல்லா வறுபடணும், வாசனை வரணும் பச்சை மிளகாலேருந்து. அது வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஒரே ஒரு கிளறிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சரில் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் அப்படியே மையாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டைக்கோசும் ஆறி ரெடியாக இருக்கும். நம்ம மசாலா வதக்கும் போது உப்பு சேர்க்கல. இப்போ இந்த முட்டைக்கோஸை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இந்த தோரனுக்கு தேவையான உப்பை இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். என்னோடது பிங்க் சால்ட்டு, ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம், ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்திங்கன்னா நல்ல பூ மாதிரி வந்துடும். அதை அப்படியே இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு இப்போ சூப்பராக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த தாளிப்பு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக நான் மஸ்டர்ட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இல்லை வேண்டாம் அப்படின்னா சாதாரண எண்ணெயிலே தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் போட்டால் காரமும் வாசமும் சூப்பராக இருக்கும். அதில் அப்படியே கருவேப்பிலையை கிள்ளி போட்டு இது மேலே கொட்டிட வேண்டியதான். அப்படியே கலந்து எடுத்து லேசாக நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட வேண்டியதான். சூடாக சாதத்துக்கு போட்டுட்டு ஒரு முட்டை மட்டும் ஊற்றிட்டு அப்பளம் பொரித்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சனாக்கு நான் முட்டை தோசையோடு தான் இந்த தோரன் வச்சு கொடுத்தேன். அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது வேணும்னா லேசாக நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். முட்டைக்கோஸில் இவ்வளோ டேஸ்டான ஒரு சட்னி, ஒரு தோரன் பண்ண முடியுமா? அப்படி தான் இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு சட்னிங்க. இந்த வெஜிடபிள் பிடிக்கலன்னு இனிமேல் சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு நான் ஒரு பெரிய கேப்சிகம் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய கேப்சிகம் நல்லா பெருசாக இருந்தது, அதனால் எனக்கு ஒன்றே இவ்வளோ குவான்டிட்டியான சட்னி கிடச்சிது. மீடியம் சைஸு கேப்சிகமாக இருந்தால் நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு முழு வெங்காயமாக எடுத்துக்கலாம். இது அப்படியே பொடியாக நறுக்கிக்கலாம். அதே மாதிரி ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம புளி கூட இதில் சேர்த்துக்க போகிறோம், அதனால் ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும். இதை மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. இடுப்பில் கடாயில் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம், இந்த கடுகோட வாசனை இந்த சட்னிக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் வரமல்லியும் புளியும் சேர்த்து நல்லா பொரிய விட்டு வறுத்தெடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஃபுல்லாக பண்ணுங்கள். காரத்துக்கு நான் 1 வரமிளகா, 2 பச்சை மிளகா, எங்களுக்கு இந்த
இந்த காரம் சரியாக இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு, இது எல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இந்த எள்ளு வந்து நல்லா பொரியணும், நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டால் கொஞ்சம் கனிஞ்சு நல்லா வதங்கும். இது ஒரு 2 நிமிஷம் இந்த தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா கேப்சிகம்மை கொட்டி கை நிறைய கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ இந்த காய் வந்து கொஞ்சம் ஹாஃப் குக் ஆகணும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு சட்னி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. யூஸ்வலான தாளிப்பு தான். கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை கொட்டிக்கலாம். இப்போ சட்னி இந்த அளவு அரைச்சா போதும், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, எல்லாமே நல்லா அந்த பருப்பெல்லாம் அரைஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நான் தண்ணிலாம் எதுவும் ரொம்ப சேர்க்கல, கரெக்டாக இருந்தது எனக்கு. இப்போ இந்த சட்னிக்கு நல்ல மெதுன்னு ஊற்றப்போ தாங்க நல்லாயிருக்கும். கிறிஸ்பியான தோசையை விட இந்த தோசையோடு வச்சு சாப்பிட்டு தான் பாருங்களேன். அடுத்த சட்னி என்னென்னு சொல்கிறது, ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு ரெசிபிங்க. இந்த காயில் இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு பூண்டோட வாசத்தோட, வரமிளகாவோட வாசத்தோட அல்டிமேட்டான ஒரு தோரன் தோசைக்கு இல்லை ரைஸில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு மஞ்சள் பூசணி தான் நம்ம இன்றைக்கி எடுத்துக்க போகிறோம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு தான் நான் மஞ்சள் பூசணி இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் சீரகம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் காயோட அளவு கூட்டினீங்கன்னா இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் போட்டுட்டு 1 ஸ்பூன் சீரகம் நல்லா பொரிஞ்ச விடனே இந்த மஞ்சள் பூசணியை அப்படியே இதில் சேர்த்துக்க வேண்டியதாங்க. லேசாக உப்பு போட்டுட்டு இந்த காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும், நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வேகணும். மீடியம் ஃப்ளேமில், தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே வதக்கி விட்டுட்டு மூடி மட்டும் போட்டு வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். உங்கள் காய் கொஞ்சம் முத்தின காயாக இருந்தால் லேசாக வேணால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு இந்த சைஸ் ஆனியன் வந்து பெருசாக இருந்தது, அதனால நான் பாதி மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்ல நீட்ட வாக்கில் நீளமாக பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதில் பாதி வதக்கிக்கலாம், பாதி சும்மா ஒரு 5-6 பீஸை மட்டும் தனியாக ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காய் வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சேன். எனக்கு நல்லா இதுலேயே வெந்துருச்சு. காய் வந்து சாஃப்டாக இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம கையில் தான் இதை மசிச்சு விட போகிறோம். அதனால் காயை நல்லாவே நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எனக்கு எண்ணெய் இருந்தது, நான் அதையே அப்படியே பயன்படுத்திக்கிட்டேன். ஒரு 3 பல்லு பூண்டு, கலருக்கு வந்து காஷ்மீரி மிளகாவும், காரத்துக்கு வரமிளகாவும், இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் வரமிளகா வச்சு கூட வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டுமே நல்ல ப்ரௌனாக வாசனை வர வரைக்கும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் தோரன் சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் லேசாக எண்ணெய் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனாக கலர் மாதிரி வதங்கி வரணும். இதையும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பூசணிக்காய், மிளகாய் எல்லாமே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கை நிறைய கொத்தமல்லி, நம்ம நறுக்கின ஆனியன்லேயே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 5-6 வெங்காயத்தை மேலே போட்டுட்டு புளிப்புக்கு லெமன், நல்லா ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த தோரனை கையால் இந்த மாதிரி மசிச்சு விட்டு பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் மேஷர் வச்சுருந்தீங்கன்னா மேஷ் பண்ணி கூட எடுத்துக்கோங்க, மிக்சரில் போட வேண்டாம். அப்படியே கையால் அந்த காய், மிளகாய், மல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு ஊத்தப்பத்தை போட்டு நடுவில் வச்சு எண்ணெயை ஊற்றி கொடுத்தீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப கேட்பாங்க. சுட சாதத்தை வடித்து இதே மாதிரி தோரனை வச்சுட்டு ஒரு அப்பளத்தை மட்டும் பொரித்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன், திரும்ப செய்வீங்க. இந்த 3 வெஜிடபிளில் யூனிக்கான சட்னி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிபியில் பார்க்குறேன். தேங்க்யூ.